Hello viewers, welcome to TechJokers. நான் உங்க சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வீடியோ நாம என்ன பார்க்க போறோம்னா ஒர்க் ஸ்டேஷன் வச்சு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம ஒர்க் ஸ்டேஷன் வச்சு எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து பல ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா VMware அப்படின்றது ஒரு ஒர்க் ஸ்டேஷன். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஐக்கான் கிடைக்கும். ஸோ இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா சைடில் உங்களுக்கு ஹோம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நான் கலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் கலி லினக்ஸ் வேணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சிஸ்டம் 32 பிட் ஆர் 64 பிட்டான்னு பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. உங்களோட சிஸ்டம் 32 ஆர் 64 பிட் அப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா உங்களோட மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் சிஸ்டம் டைப் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. என்னோடது 64 பிட். உங்களோடது என்ன பிட்ன்றது அந்த இடத்துல போட்டிருக்கும். அண்ட் உங்களோட ரேம் எவ்வளவுன்றதையும் பார்த்துக்கலாம். என்னோட ரேம் 4GB. தென் நீங்க மறுபடியும் அதுக்குள்ள போயிட்டு கிரியேட் அ நியூ வர்ச்சுவல் மிஷின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இன்ஸ்டால் பண்றது பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபைலை வச்சு தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. நீங்க இமேஜ் ஃபைல் இன்ஸ்டால் அப்படின்ற இன்ஸ்டாலர் டிஸ்க் இமேஜ் ஃபைல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஓஎஸ் ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்ச ஓஎஸ் ஃபைலை சூஸ் பண்ணுங்க. நான் கலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்ச ஓஎஸ் ஃபைல் இதுதான். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. தென் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் 1.5 hours ஆகலாம். ஸோ நான் அதனால் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறதுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால நான் சும்மா ஒரு விர்ச்சுவல் மிஷின் மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க விர்ச்சுவல் மிஷினை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ வில் இன்ஸ்டால் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இப்பவே இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் தி டிஸ்க் இமேஜ் ஃபைல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்க இப்போ விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா விண்டோஸ்க்கு தகுந்த மாதிரி விஎம் வியூவர் டவுன்லோட் பண்ணணும். லினக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா லினக்ஸுக்கு தகுந்த மாதிரி விஎம் வியூவர் டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராசஸ் முடிச்சு உள்ளதுக்கு அப்புறமா உங்க ஓஎஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடதா இல்ல லினக்ஸோடதா இல்ல அதர் ஓஎஸ்ஆ அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் கீழே டிபிஎன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. டிபிஎன் பார்த்தீங்கன்னா டிபிஎன் உங்களோடது 64 பிட்டா இருந்தா ஓஎஸ்ஆ இருந்தா டிபிஎன் .x 64 பிட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோடது 32 இருந்தா நீங்க வெறும் டிபிஎன் 9x அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களோட விர்ச்சுவல் மிஷினோட நேம் கேட்கும். அந்த நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் இருக்கக்கூடிய லினக்ஸ் அண்ட் கலி அப்படின்றது தான் என்னோட விர்ச்சுவல் மிஷின் நேமாக நான் வச்சேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வைங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின் நேமை வச்சதுக்கு அப்புறமா அந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த பாத்தில் ஸ்டோர் பண்ண போறீங்க, அதாவது எந்த டிரைவ் எந்த பாத்தில் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ சும்மா உங்களுக்கு ஒரு ஃபைல் சூஸ் பண்ணி காட்டுறேன். நான் டிரைவ் சூஸ் பண்றேன். ஸோ நான் டிரைவ்ல சூஸ் பண்ணி ஓகேன்றதை கிளிக் பண்றேன். தென் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. தென் கண்டினியூ கேக்கும் கொடுத்துருங்க. தென் உங்களோட ஓஎஸ்க்கு நீங்க மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 ஜிபியாவது இங்க நீங்க கொடுத்தே ஆகணும். 20 ஜிபி அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம். மேக்ஸிமம் 25 கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. 25 கொடுத்தீங்கன்னா 20 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க். ஆனா 20 போதும் ஒரு ஓஎஸ் நீங்க யூஸ் பண்றதுக்கு. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் விர்ச்சுவல் டிஸ்க் ஆஸ் அ சிங்கிள் ஃபைல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் பண்ண வேணாம், சிங்கிள் ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க.
தென் ஹார்ட்வேர் கஸ்டமைஸ் ஹார்ட்வேர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹார்ட்வேர் வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மெமரிக்குள்ளே இருக்கும். உங்களோட மெமரியை நீங்கள் எவ்வளோ இந்த ஓஎஸ்க்கு அலோகேட் பண்ணுறீங்கன்றதை கொடுங்க. ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறது மூலிமா உங்களோட எவ்வளோ மெமரி கொடுக்குறீங்கன்றத உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் நீங்கள் அலோகேட் பண்ணக்கூடிய மெமரி ஸ்பேஸ் உங்களோட பிசியோட மெமரி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜிபியா இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஓஎஸ்க்கு 1 ஜிபி கொடுங்க. அப்படி இல்லை என்னோடது 8 ஜிபி ரேம் அப்படின்னா நீங்கள் 2 ஜிபி கொடுக்கலாம், ஆர் 3 ஜிபியும் கொடுக்கலாம். தென் நான் இப்போ 4 ஜிபின்றனால 1 ஜிபி சூஸ் பண்ணுறேன். தென் உங்கள் ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ சிங்கிளே சூஸ் பண்ணுங்க. நீங்கள் பை பண்ண பிசியாக இருந்ததுன்னா அதில் எவ்வளோ ப்ராசஸர் செட் பண்ணியிருக்காங்களோ என்ன ப்ராசஸரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸர் கோர்ஸ் வச்சுக்கோங்க. தென் க்ளோஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ நான் ஆட் பண்ண விர்ச்சுவல் மிஷின் இதுதான். ஸோ இதில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். ஸோ நான் கலின்ற விர்ச்சுவல் மிஷினில் ஆல்ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஓஎஸ் நீங்கள் நார்மலாக ஒரு பிசியில் ஒரு ஓஎஸை எப்படி ரன் பண்ணால் உங்களுக்கு எந்த மாதிரி இன்டர்ஃபேஸோடு அது லோட் ஆகுமோ அதே மாதிரி லோட் ஆகும். ஸோ நான் இப்போ கலில் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ கலில் நார்மலாக எல்லா பிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் லோட் ஆகும். நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது டாப் டு பாட்டம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஓஎஸ்லேருந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கவும் முடியும். இந்த மினிமைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட நார்மல் ஓஎஸ்க்கு நீங்கள் வந்துடலாம். தென் எகைன் நீங்கள் மினிமைஸ் பண்ணதை மேக்ஸிமைஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் அந்த ஓஎஸ்க்குள்ளே போய்க்க முடியும். ஸோ நான் இப்போ கலில் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். நான் கலில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறமா பாருங்கள். தென் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓஎஸ்ஏ கேட்கும். நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஇன்ஸ்டால் தான் பண்ணி ஆகணும். தென் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் பிசியில் ஒரு ஓஎஸ் தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு விர்ச்சுவல் மிஷின் மூலிமா யூஸ் பண்ணக்கூடியது. பட் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கலி லினக்ஸோட டெர்மினல்லேருந்து அவங்க கொடுத்துருக்க செட்டிங்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் நார்மலாக தனியாக கலியில் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட ஓஎஸ்க்கும் போய்க்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற இந்த விர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேஷனை வச்சு யூஸ் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின் ஓஎஸ்க்கும் உங்களால் ஈஸியாக வந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 ஓஎஸ் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் உங்களால் இந்த விர்ச்சுவல் மிஷினை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். எகெயின் நீங்கள் இதை ஷட் டவுன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஓஎஸ் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான். ஷட் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஷட் டவுன் ஆகிடும். தென் விர்ச்சுவல் மிஷினை விட்டு தானாகவே லாக் அவுட் ஆகி வெளியே உங்களோட நார்மல் ஓஎஸ்க்கு வந்துடும். ஸோ இப்போ நார்மலாகவே உங்களோட நார்மல் ஓஎஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் மூலிமா ஒரு ஓஎஸ்க்குள்ளேயே இன்னொரு ஓஎஸ் அண்ட் எக்ஸஸான ஓஎஸ்எஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த விஎம் வியூவர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலி லினக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலில் வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.